இது ஏதோ முந்திரி எங்க வேணா வராது, இந்த மண்ணுல வரும். செம்மண் இருக்கு, இந்த மண் இருக்குது, இந்த மண்ணுடைய வளம் இருக்குது, இந்த மண்ணுடைய தன்மை இருக்கு, எல்லாமே இந்த நீர், நிலத்தடி நீர். அது எங்க இந்த என்எல்சி பாழா போயிட்டான், எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டான் என்எல்சிக்காரன். 8 அடியில இங்க தண்ணி இருந்தது, தன்னூற்று. உலகத்துல 2 இடத்துலதான் தன்னூற்று, ஆர்டிசியன் வெல்லுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த நெய்வேலி, இந்த பண்ருட்டி நெய்வேலி. 2வது ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு இருக்கு, ஆனா இங்க இல்ல. வீடு கடகால் எடுத்தாலே தண்ணி வந்துடும். அப்படி இருந்த மண்ணு இன்னைக்கு 800 அடி. குடிக்கிறது தண்ணியில, விவசாயத்தை விட்டுட்டு குடிக்கிறது தண்ணி இல்லை. இப்படி எல்லாம் படுத்தி, ஒரு பக்கம் என்எல்சி, ஒரு பக்கம் அந்த சிப்காட், இன்னொரு பக்கம் சைமா. இதற்கு மத்தியில நீங்க ஏதோ ஒண்ணு தத்தளிச்சுட்டு இருக்கீங்க விவசாயிகள். இந்த மண்ணுடைய மகிமை புரியாம இருக்கின்ற ஆட்சியாளர்கள். இந்த பலா எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு கொடுக்கலாம். ரோட்ல அங்க போய் ஹைவேஸ்ல நான் போயிட்டே இருப்பேன். பாவம், ராத்திரி பகலா கொட்டியை வச்சுட்டு அங்க கொட்டினாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு எட்டு வர முடியுமா? அவங்க என்ன வேலை கேட்டாலும் கொடுத்துடணும். அது ஒரு நாள் தான், 2 நாளுக்கு அப்புறம் அதை தூக்கி போட்டு விடணும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு செய்யலாம். என்ன பலா சொல்றாங்கல்ல, குளிர்பதன கிடங்குகள் வேற, அதை ட்ரை பண்ணணும். சோலார் ட்ரையர் வேணும். அதுக்கு எவ்வளவு இதெல்லாம் செஞ்சு இதுக்கு நிறைய பொருட்கள் செய்யலாம். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் உள்ள சத்துணவு திட்டத்தில் பலாவை பயன்படுத்தணும். சத்துணவு திட்டத்தில் ஸ்கூல்ல கொடுக்குறாங்கல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அதுல பலாவை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அதை பவுடரா, சத்து பவுடரா இருக்கலாம், அது கொடுக்கலாம். இன்னொன்னு, இந்த பலா விருந்துன்னு சொன்னாங்கல்ல, இது இன்னும் எவ்வளவு சொல்ற. கேரளாவில் 200 வகையான பொருட்கள் பலாவில் செய்யறாங்கன்னா நம்ம தான் செய்ய முடியாதா? ஐஸ்கிரீம்ல இருந்து, ஜூஸ்ல இருந்து எவ்வளவு செய்யலாமே, இதெல்லாம் பலாவில் செய்யலாமே. அந்த பலா சொலையில மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற அந்த சக்கெல்லாம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அதுல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு, அந்த பவுடர் கொண்டு போய். ஏன்னா பலா பிரியாணி சென்னையில ஃபேமஸ், எல்லா கல்யாணத்துல போனா பலா பிரியாணி தான். அதனால இதெல்லாம் நம்ம ஒரு விழா, உணவு விழா, பலா விழா, எங்க எல்லாத்துலயும் பண்ணணும். ஆனா அதுக்கு பண்றவங்க ஆட்சியில இல்ல, பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். அதனால நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சாதாரணது. உலகம் முழுவதும் நாங்க பார்த்திருக்கிறோம், இந்தியா முழுவதும் போயிருக்கிறோம். உங்களுடைய விவசாயிகள் உங்கள் மீது அதிக அளவில் மதிப்பும் மரியாதையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு வீணாக கூடாது. ஏன்னா இங்க அதாவது 2013 கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்பு இந்த முந்திரினால அந்நிய செலாவணை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7000 கோடி வந்தது. இன்னைக்கு வெறும் 2000 கோடி தான் போயிடுச்சு எல்லாம். ஏன்னா இப்ப விவசாயிகளும் பார்த்தா அந்த மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பாதி விட்டுட்டானுங்க. மீதி இப்ப கொஞ்சம் மாத்தி கீத்தி இந்த வேற ஏதாவது தென்னமா போட்டுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் வேணாம், கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு பண்றாங்க. தங்கர் பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் தான். காலையில கூட பேசினாரு, நேற்று கூட பேசினாரு. அவர் வரணும்னா கொஞ்சம் ஒரு குடும்ப வேலையில நான் தான் சொன்னேன், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அவரு எனக்கு இதெல்லாம் குறிப்புலான்னு சொல்லி சொன்னாரு. நாங்க எங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் போய் 48 மூட்டை பலா கொட்டாயை போட்டேன். 48 மூட்டையில 48 பவுன் வாங்கிட்டு வந்தேன். முந்திரி கொட்டை 48 மூட்டை முந்திரி கொட்டை போட்டேன். வரப்போ 48 பவுன் வாங்கிட்டு வந்தேன் கையில. அப்படி இருந்த நான் காலம்லாம் இன்னைக்கு 8000, 9000, 9500. 10 மூட்டையை போடணும், 80 கிலோ மூட்டை. 10 மூட்டையை போட்டாதான் இன்னைக்கு ஒரு பவுன் விலை ஏறி போச்சு, அது வேற. ஆனாலும் அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டல. 16,000, 17,000, 18,000 போச்சு. இன்னைக்கு இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 4,000 வந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது 8,000, 8,500, 9,000 கூட இருக்குது இன்னைக்கு. ஆனாலும் அதான் சொல்ற மாதிரி இதுக்கு எவ்வளவு செய்யலாம்.